அப்படி வந்து ஒரு ரைட்டரா வேலை பார்த்தேன். இப்ப தற்காலமா ஒரு லோடு மன வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரைட்டரா வேலை பாத்தீங்களா? ரைட்டர்னாக்கா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு சரக்கு கொள்முதல் பண்ணிட்டு அப்படி உட்காந்து வந்தோம் நாங்க. அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்ப நான் வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய அக்காவும் நானும் சென்னையை விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார். 1ஆம் மாசம் போயிட்டோம். இப்பவே கண்ணை கட்டுது. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். அவன் அடிச்சானா அவன் செத்துருவான் மேடம். ஏன்னா வந்து அவனுக்கு இருக்கிறத வந்து நரம்பு 4 நரம்பு 5 நரம்பு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. நான் தற்செயலா என்ன பண்றேன்னா ஒரு 500 ரூபாய் பணமும் எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு என்னுடைய பொண்டாட்டியை நான் பார்க்க போற டயத்துல கலைச்செல்வியும் கண்ணனும் வந்து ஒன்னா இருந்திருப்பாங்க. பிறகு எனக்கு தெரியாது, ஆண்டவ சச்சை எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள நுழையிறேன், சாட்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன். இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்கு 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 நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். பசுமாடு புள்ளை திம்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரான. இவன் நான் எப்படி தப்பிக்க போறோம்? அவர் வந்து என் பொண்ணுல பேசணுமா? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா மேடம்? இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்சன் பண்ணுவான். ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. நான் யாரும் இல்லாத இடத்துல என் பொண்டாட்டி கிடையாது, அன்னைக்கு என் மாமியா கிடையாது, என் பிள்ளைங்க யாருமே கிடையாது. ஆச்சியானி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறப்பன்னு என்ன சொல்லிட்டு வந்த? பணியம் கூட இருந்தியா வீட்டுக்குள்ள? கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில். அப்படியே புடிச்சு வச்சு இப்படி 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 குத்துனியா? ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் கட்டைய பிடிச்சி என் வாயிலே நங்கு நங்கு இப்படி 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 நங்கு நங்கு இப்படி இப்படி குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு, இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. சலக்கு சலக்கு சரிக கேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு வெக்கம் வந்தா பெலக்கு அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. இவங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு நீ லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க நீ லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க லாரன்ஸ் வச்சிருக்க. இந்த முடிஞ்சுட்டா உனக்கு இல்லையே வாட்சிக்கு தானே பண்ண போறாங்க. வாட்சி பண்ணாமே போறாங்க. இப்படி நடந்து வந்ததுக்கு நீ இப்படி பேசினதுக்கு இப்படி கையை வச்சுடா செடியா இப்படி பிடிச்சி பிடிச்சி உக்கு 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 உக்குடு குத்த தெரியுது. உக்கு 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 உக்குடு குத்த தெரியுது. ஏன் ஸ்டெடியா பேசாண்டா? இந்த பாருமா, இங்க பாருங்க. இப்படி முடியா பிடிச்சி இப்படி 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 குத்தனா. ஐயா பைத்தியங்க. வரும்போது பார்த்தேன் நான், நீங்க வெளியே கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களே, நல்லா தானே இருந்தீங்க. பாத்துங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். இங்க கூட்டத்துக்கு தானே கூட்டிட்டு வந்தியா? இங்க வர வைக்கிறதுக்கு தானே வர வச்சியா? அவன் பண்றதுல நியாயமா அப்படின்னு நடந்து போயிட்டு இருப்பான் மேடம். யாரு பின்னால அடிச்சாங்க? இவரு போய் அடிச்சிருக்கிறாரு. நடந்து போயிட்டு இருப்பான் மேடம். இந்த பொடி பொடி பசங்க எல்லாம் சரக்கு வாங்கி கொடுத்துருவான். இப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி இப்படி பிடிச்சுக்கோனுங்க. என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க. பாத்தீங்களா? நம்ம அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. நான் இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், இங்க 4 பேர்னா எத்தனை பேருமா? எப்படி அடிக்கணும்னா நான் வண்டலூருக்கு வேலைக்கு அழைச்சிட்டு போனேன். கலைச்செல்வி என்னுடைய வீட்டுல வச்சிருக்கிறப்ப ரோசா ராசா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி. சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். உன்னை வண்டலூருக்கு வேலைக்கு அழைச்சிட்டு போனேன். இவனை அடிச்சு கொலை தெரியாது மேடம். சாப்பாடு போட்டு காசு கொடுத்து சரக்கு வாங்கி கொடுத்து ட்ரெயின்ல அங்கதான் வருவாமா வந்து செல்லுல. ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? இங்க வீடு ஃபர்ஸ்ட் அவன் ஒய்ஃபு கூப்பிடுவான். கூப்பிட்டு அதுக்குள்ள பேச கூட மாட்டான்.
நேரம் இங்கதான் பார்வை அவன் பார்வை. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அப்ப எனக்கு இவர் ஹெல்ப் பண்ணிக்கிறாரு இல்லன்னு சொல்ல. அந்த இதுவாதான் இவங்க சொல்ல 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 தப்பே பண்ணாத முன்ன ஏன் தப்பு பண்ண சொல்லும் போது தப்பே பண்ணிட்டேன் மேடம்னா. சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் மேடம் இந்த புள்ள இப்படி உட்காந்துருக்கு மேடம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவங்க அண்ணன் தம்பிங்களை கூட்டிட்டு வந்து அவங்க அண்ணியை கூட்டிட்டு வந்து என்னை போட்டு ரோட்ல எப்படி தெரியுமா அடிச்சாங்க. கண்ணை தொடச்சுக்கோ. ரத்தத்தை தொடச்சுக்கங்க. நல்லவங்க ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு.